கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வரும். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள், அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குள்ளே பீடை ஏற்பட போகிறது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு, இதெல்லாமே இந்த நடக்கப் போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் என்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான தை மாத பலன் தான் இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கார், 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இருக்காங்க, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், 8ஆம் இடத்திலே குரு பகவான், 10ஆம் இடத்திலே கேது பகவான், அஷ்டம குரு. அதனால் விருச்சிக ராசிக்காரங்க தன் பெயரை காப்பாற்றிக்கணும். அவச்சொல் ஏற்படும், விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமூகத்தில் நிறைய இடத்துல அவங்கள பற்றி இவங்க சொல்கிறது, இவங்களை பற்றி அவங்க சொல்கிறது, கோல் மூட்டுறது, ஒருத்தருடைய அந்தரங்கத்தெலாம் எடுத்து வெளியே விடுறது, இது மாதிரிலாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது உங்கள் ரகசியம் பல பேருக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதனால் கவனமாக இருக்கணும். ரகசியத்தை வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டிருந்தாலும் அது வெளியே வராத மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பாக கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் கோர்ட்டு கேஸுன்னு போகிற மாதிரி பிரச்சனை வரும், பஞ்சாயத்து வரும். எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். ஜோதிடம் என்பது வழிகாட்டி தானே, பின்னாடி வரப்போதும் முன்னாடி சொல்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார்.
இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். கண்டிப்பாக சொல்லணும். நல்லதும் சொல்லணும், கெட்டதும் சொல்லணும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கறனால போல்டாக இறங்கிடுவீங்க, துணிஞ்சு செய்வீங்க. மடியில் கனம் இருந்தாருன்னா வழியில் பயம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பீங்க. இருக்கணும், துணிஞ்சு போராடணும். இங்கே போராடணும்னு சொல்லும்போது அந்த போராட்டத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். இப்போ ஒரு அரசாங்கத்துலேருந்து உதவி கிடைக்கல, அது போராடி வாங்கிக்கலாம். ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வரணும், அது போராடி தொடர்ந்து முயற்சி எடுத்து வாங்கிக்கணும். இது மாதிரி தொடர் முயற்சி, தொடர் உழைப்பு இருக்கணும். அப்போ தான் இந்த தை மாத காலகட்டங்களில் நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே வரணும். ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, தொடர்ந்து அந்த கோயிலுக்கு இது வழிபட்டு வரணும். எல்லாருமே கண்டினியூஷன் இருக்கணும், தொடர் முயற்சி இருக்கணும். இதை ஒரே வாரத்தில் சொல்லணும். அப்படி தான் அது பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், வழக்குகள் வரும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தது இப்போது டாக்குமெண்ட்டில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. வண்டி வாங்கினாலுமே செலவு வைக்கும், பிரச்சனை வரும், எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்து கவனமாக தெரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி இருந்தாலுமே முன்னோர்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்கள நினச்சி வணங்குங்க. புண்ணிய ஸ்தல யாத்திரை போயிட்டு வாங்க. முன்னோர்கள் படம் வீட்டில் இருந்தால் அதை வச்சு நல்ல நாள் பேர் நல்லா வச்சு வணங்குங்க. அவங்க வழிபாடு பண்ணுங்கள். காகத்திற்கு அன்னமிடுங்கள். அது அமாவாசையில் வழிபடலாம், வைக்கலாம், சனிக்கிழமையில் வைக்கலாம். தினசரி காக்கைக்கு உணவு வைக்கக்கூடாது. இந்த பதிவில் நான் எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். பரிகாரம் என்றால் சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும். முன்னோர்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் வைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி காகத்துக்கு வைக்கணுமே, அப்படி வச்சுட்டு வந்துட்டேனே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி காகத்திற்கு வைக்கும் பொழுது அது உணவாக இருக்கக்கூடாது. பழங்கள், பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஸ்நாக்ஸ் என்ற சொல்லக்கூடிய வகையிலேயே நீங்கள் தினசரி காகத்திற்கு வைத்து வரலாம். அதில் தப்பு கிடையாது. சமைத்த உணவு தான். சமைத்த உணவுன்னு பார்க்கும்போது சனிக்கிழமையிலே பரிகாரத்திற்காகவும் ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்காகவும் வைக்கலாம். மற்ற நாட்கள் டெய்லி இங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டு, பழங்கள், ஸ்நாக்ஸு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே வைக்கலாம். இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அது இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். அதை பார்த்துங்க. அது இல்லாமல் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அஷ்டம குருவாக இருக்கிறனால துணைக்கு ஒருத்தரை வைத்துக்கொள்ள வேண்டும். சாட்சி இல்லைனாக்கா உங்களுக்கு நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ துணைக்கு ஒருத்தர் வச்சிங்கன்னா அந்த துணைக்கு வச்சுக்கிற ஒரு நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவாக இருக்கணும், உங்களுக்கு நல்லது நினைக்கிற உறவாக இருக்கணும், கூட நல்லது பண்ணக்கூடிய உறவாக இருக்கணும். அப்படிப்பட்ட உறவை நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷனாக இருக்கலாம். அப்படி வைத்துக்கொண்டு எங்கே போனாலும் வரலாம், செய்யலாம். நீங்கள் செய்கிறத அவங்க முன்னாடி வச்சு செய்யலாம். அப்போ கண்டிப்பாக சாட்சி கிடைக்கும். அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எந்த வித சாட்சி எல்லாமே தப்பு பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க. இவங்க தான் வேறு யாராக பண்ணியிருப்பாங்க, இவங்க மாட்டிப்பாங்க. அப்போது பழிச்சொல், அவப்பெயர் எல்லாமே அஷ்டம சனி காலத்துலேயோ அஷ்டம குரு காலத்துலேயோ வருன்றது சாஸ்திர விதி. அப்போ அதை நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? அப்போ விருச்சிகராசிக்காரங்க அஷ்டம குரு வந்திருக்கே, அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணுமா வேணாமா? பார்த்து செய்யணுமா வேணாமா? அப்போ பக்கத்தில் சாட்சி வச்சுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக வச்சுங்க. அப்போ ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. வேற ஒருத்தர் ஸ்பைக்கு நீங்கள் ஆளாடுவீங்க. அப்போ கூட சாட்சி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்கள் ராசியை செவ்வாயாக இருக்கிறதுனால முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம். முருகருக்கு பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் மிகவும் பிடித்தது. பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப பிடிச்சது. இது பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பழங்கள் நைவேத்தியம் பண்ணலாம், அது வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களாக இருக்கிறனால முருகர் ஆலயங்களில் உள்ள குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு உணவளிக்கலாம். முதல்ல நீங்கள் குளத்தில் போயிட்டு முதல்ல தலையில் தெளிச்சிட்டு அப்புறம் கால் நினச்சிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போகணும். இது நீங்கள் வழக்கமாக வச்சுக்கணும். அப்படி பண்ணிட்டு வரலாம். அறுபடை வீடு முருகன் கோவில் போகலாம் வசதி இருந்தால். இல்லைனா வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவில் தொடர்ந்து போயிட்டு வரலாம். தொடர் வழிபாடு ஏற்றம் தரும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ரிஷிகராசிக்காரர்களுக்கு
நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. சில டாக்டருக்கு கை விட்டுருப்பாங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருக்க பாரு, ஆனால் மாத்திரை மருந்து தான் கொடுத்துட்டு வரணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும். சில பேர் மருத்துவமனைக்கு வர முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த உடல் நலிவு, உடல் நோய் மட்டும் இல்லை, உடல் நலிவு பார்க்குறதுக்கே ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, எலும்பும் தோலுமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ண வேண்டும். சில கோயில் ஆலயத்தில் கூட பார்த்திங்கனாக்கா இந்த அர்ச்சகர்கள் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப ஒல்லியாக எலும்பு தோலுமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வருமானமும் இருக்காது. ஏதோ ஒரு கேட்டால் அவங்க வருமானம் கூட குறைவுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் பார்த்து பண்ணுங்களேன். ஏன் அது உங்களால் முடியாதா? செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் மாதம் 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 இப்படி தான் வருமானம் வாங்கிட்டு கோயிலில் இருப்பாங்க. எல்லா அர்ச்சகருமே வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இறை தொண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, சுவாமிகள் கிட்டே இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் அந்த சுவாமிக்கு பண்ணுற மாதிரி தானே அர்த்தம். அவங்கள சுவாமி தானே கூப்பிட்றீங்க. அப்போ அந்த சாமிக்கு என்ன உதவி ஒத்தாசம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாதா? இல்லாத பண்ணவங்களும் தான் செய்யணும்னு சொல்கிறேன். இருக்கிறவங்களுக்கு செய்ய வேணாம். அப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் இருக்குன்னு சொல்லி இந்த விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் உங்களுக்கு செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும்னா நவகிரகத்தில் இருக்கிற முருகப்பெருமான் வணங்கியவற்றில் செவ்வாயை வழிபட்டு வரலாம். அவருக்கு சிகப்பு நிற ஆடை வழிபடலாம். துவரம் பருப்பு, முழு துவரைன்னு சொல்லுவாங்க, அந்த முழு துவரை வைத்து ஒரு 9 விளக்குகள் போட்டு வரலாம். செவ்வாய் கிரகத்துக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தலாம். இதெல்லாம் உங்களால் முடிஞ்சது வரைக்கும் செய்யலாம், தப்பு கிடையாது. அபிஷேகம் செய்யலாம், அர்ச்சனை செய்யலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை தூரம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கணும். எதனா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களால் முடிஞ்சதாக இருக்கணும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு இரத்த தானம் கூட நீங்கள் செய்யலாம். செவ்வாய் என்பது ரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான். இரத்த தானம் பண்ணலாம். இப்போலாம் சமீபத்தில் நான் கேள்விப்பட்டதில் ப்ளட்டு கிடைக்க மாட்டேது. நெகட்டிவான ப்ளட்டு தான் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான ப்ளட்டே கிடைக்க மாட்டேது. ப்ளட் பேங்க்லேயே இல்லைன்றாங்க. சமீபத்தில் இப்போ நான் அது பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டது. அப்படி நீங்கள் ப்ளட் வாங்கணும்னா ஒரு டோனர் ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் ப்ளட் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. இப்படியே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நல்லது. உங்கள் விருச்சிக ராசிக்காரன் பிறந்தவங்க கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணால் நல்லது. இல்லை என்றால் ஒரு குரூப் மூலிமா நீங்கள் பண்ணலாம். யார்கிட்டாவது நீங்கள் ட்ரை பண்ணி, இப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே கிடைக்குது. வாட்ஸ்அப்பில் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம். கை காட்டுறது தான், கொடுக்குறது தான், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அது போய் சேர்ந்த உடனே அவங்கள இந்த ப்ளட்டு கிடைச்ச பேஷண்ட்டோடைய ரிலேஷன், அந்த பேஷண்ட்னு நினைப்பாங்க, அந்த பேஷண்ட்டோட ரிலேஷன் நினைப்பாங்க. யாரோ புண்ணியமாக கொடுத்துருக்காங்க, நல்லது, அவங்க நல்லது நடக்கணும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.